தம்பிரான் சித்தர், தம்பிரான் சிட்டி தம்பிரான் சித்தர். அதாவது நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு விபத்துலயோ சிக்கிக்கிட்டோ ஏதாச்சும் உயிருக்கு மோசமான இதா இருந்தா தலை தப்பிச்சு தம்பராமணி அடாடாடா எந்த சாமி மினிமமோ தம்பரா முடிச்சு தப்பிச்சா தலை தப்பிச்சு தம்பராமணி சொல்லுவாங்க. அவருடைய சன்னிதானம் இந்த சன்னிதானம். அப்ப கொங்கண சித்தருக்கு ஒரு சீடர் 18 சித்தருக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்களே 300 வருஷம் தவம் இருந்து ஐக்கியமான நம்ம தம்பிரான் சித்தர். இந்த ஜீவசமாதிக்குள்ள வந்துட்டால் இது ஜீவசமாதி கண்ணு. இந்த ஜீவசமாதிக்குள்ள வந்துட்டாலே நல்ல நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஐதீகம். 14 வருஷம் குழந்தை பாய்க்கும்ல இவருக்கு கொடுக்குறாரு. 44 வருஷம் திருமணம் இங்க மாங்கலி பிச்சை கொடுக்குறாரு. நீண்ட நாள் உடனே சரியில்லை எந்தாச்சும் சரியாக மாட்டேங்குன்னு கடைசியில் இங்க வர்றாங்க. அமாவாசை இவர் அன்னதானம் கொடுக்குறாரு. இந்த அன்னதானம் 3 அமாவாசை தொடர்ச்சியா சாப்பிட்டா உடம்புல எந்த வியாதியுமே இல்லைங்கிறார் அப்படிங்கிற பாக்கியத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இடம் காங்கேயத்துல இருந்து தாராபுரம் போற வழியில ஊதியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற கொங்கண சித்தர் முருகன் கோவில். இதுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த கொங்கண சித்தருங்கிறவரை யாரு, இந்த கொங்கணச்சித்தருக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க மேல போலாம். கீழே இருந்து பார்க்குறப்ப சின்ன ஒரு மலையா தெரிஞ்சாலும் அடிவாரத்துலேருந்து மேலே போகிறப்ப மிகப்பெரிய ஒரு பாறைகளும் முழுக்க பாறைகள் நிறைஞ்ச ஒரு கரடு தான். கூட்டம் குறைவாக தான் இருக்கு. நமக்கு முன்னாடி போன ஒரு பக்தர் வந்து நடக்க முடியாம உட்காந்துட்டாரு. ஆனால் நம்ம சித்தருடைய அருளால நடப்போம் வேகமா. படிகள் பக்தர்கள் நடக்கிறதுக்காகவும் போறதுக்கு நல்ல படிகளை வந்து சௌகரியமா பண்ணியிருக்காங்க. கூட்டம் கம்மியா இருக்கிறதுனாலே என்னவோ குப்பைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அது ஒன்றும் சித்தருடைய மலைக்கும் முருகனுடைய கோயிலுக்கும் ஒன்றும் புதுசு இல்லை. பயணத்தை தொடருவோம். மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இந்த கொங்கண சித்தரை பத்தி மகாபாரதத்துலக்கும் இந்த கொங்கண சித்தருக்கும் என்ன சம்பந்தங்கிறத இப்ப நம்ம சொல்லிடலாம். நம்ம ஒரு வாசகம் வந்து இடையில பேச்சு வழக்கில் ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ குமார் என்ன கொக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்களை வந்து கொக்கோட ஒப்பிட்டு பேசுவோம். இது எங்கேருந்து உருவாகுதுன்னா, இந்த கொங்கண சித்தருங்கிறவர் ஒரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப மரத்து மேலே இருந்த கொக்கு அவர் மேலே வந்து ஒரு கழிவை போட்டு விட்டுருது. அந்த கோபத்தில் அந்த கொக்கை வந்து தன் பார்வையில எரிச்சிடுறாரு. அப்படியே அதை விட்டுட்டு அந்த காலத்துல வந்து முனிவர்கள் ரிஷிகளா இருக்கவங்க எல்லாம் வந்து பிச்சை எடுத்து வாழ்றதான் பழக்கம். அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்கிறாரு. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண்மணி கணவருக்கு வந்து உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த உணவு பரிமாறுறப்ப நான் பிச்சை கேட்டு வந்திருக்கேன், எனக்கு கொண்டு வாமான்னு சொல்லி கொஞ்சம் கோபமா பேசுறாரு. இருங்க, எங்க வீட்டுக்காரருக்கு நான் வந்து உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கேன், பண்ணிட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு முனிவர் ரிஷி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எவ்வளவுதான் லேட் பண்றியா, இப்படின்னா சாபத்தில் உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட சொல்றாரு. நீங்க எரிக்கிறதுக்கான நான் என்ன கொக்கா? நான் என் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சா மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கான புண்ணியமே நீ காக்கும், உங்களுடைய சாபை நீ ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அப்போ இவருக்கு வந்து சுருன்னு உரைக்குது. அப்போ வந்து நீ யாருமான்னு கேட்குறப்ப அந்த பெண்ணு வந்து முன் ஜென்மத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவரிசியாவோ இருந்தவங்க தான். அப்போ அவருக்கு வந்து மேலும் ஒரு ஞானோதயம் பிறக்குது. அதனால திருப்பி வந்து அந்த பெண்ணுக்கு ஆசையை வழங்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு திருப்பி அப்படியே வந்து நாடி கடந்து வந்து இந்த மாதிரி ஒரு மலையில வந்து இருந்து முருகனுக்கான சில நவபாசானங்களை செஞ்சும் முருகனுக்காக தவங்கள் செஞ்சு இருந்த இடம்தான் இந்த கொங்கண சித்தர் மலை அப்படிங்கிறது சொல்ற வரலாறு. ரெண்டாவது, இவருக்கு மகாபாரதத்துக்குள்ள இந்த தொடர்புங்கிறது இதுதான். எல்லாரும் சொல்ற இந்த கொக்காங்கிறதுக்கான முழு அர்த்தமும் இதுதான். இது நீங்க மகாபாரதத்துல ராஜாஜி எழுதின மகாபாரத புக்ல அந்த பகுதியிலே உள்ள வருது. நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த மலையோட சிறப்பை பத்தி மேலும் பார்ப்போம். சுற்றுப்புறத்துல சுற்றுவோம். இந்த கற்றலை பார்க்குறப்ப இது வந்து இப்போ கட்டின கோயிலாம் கிடையாதுங்க. சுமார் 500 வருஷத்துக்கு மேம்பட்ட கோவில் தான் அது. இந்த கல்லுடைய
பழமைகள், இந்த கல்லுடைய தன்மைகளை பார்க்குறப்ப 500 வருஷத்துக்கு மேற்பட்ட கல்மண்டபம் தான் அது. அப்படிங்கிறப்ப இது வந்து இப்போ கட்டின கோயில்ல பழமையான கோயில் தான், புராதனமான கோயில் தான். இந்த இதுக்கு மேலே இருக்கிற அடிவார கட்டளை எல்லாமே வந்து புராதனமான கோயிலுங்கிறதுக்கு இது ஆதாரம். எது கல்வெட்டுக்கு அது இல்லை. ஸ்ரீ கொங்கண சித்தர் ஸ்ரீ செட்டி தம்பிரான் ஜீவஜோதி செல்லும் வழி. இந்த இடம் வரலையும் கார் வருதுங்க, வரலாம். இப்படி இந்த வழியில் காரில் வர்றவங்க இது வரலையும் வந்துக்கலாம். இதிலேருந்து காரை நிறுத்திட்டு இதுக்கு மேலே வந்து மேலே கொங்கண சித்தர் குகை இருக்குது. நம்ம கீழே பார்த்தது முருகன் கோவில் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நடந்து தான் போகணும். மேலே இந்த இடத்துக்கு வந்தேன்னா இந்த இடத்துல வந்து கொங்கண சித்தர் போகிறதுக்கான ஒரு சின்ன பாதை ஒன்று பிரியுது. இந்த பக்கம் செட்டி தம்புரான் சித்தர் ஜீவஜோதி, இதை பார்த்துட்டு நம்ம திருப்பி கொங்கண சித்தருடைய பாதையில் நடப்போம். வணக்கம். இப்போ நம்ம அருள்மிகு செட்டி தம்பிரான் சித்தர் பீடத்துக்கு மேலே வந்திருக்கோம். இப்போ அங்கே இருக்கிற நம்மளுடைய பூசாரி இவங்களை வந்து அதனுடைய வரலாறு தன்மைகள் என்னென்னு கேட்போம். எப்பப்போ விழா நடக்குது, எப்பப்போ என்னென்ன பூஜைகள், இந்த இடத்தினுடைய சிறப்பம்சம் என்ன, இங்கே யார் இருந்தாங்க, ஜீவ சமாதி ஆனாங்க, இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம ஐயா ஒவ்வொன்றா சொல்லுவார். இப்போ நம்ம இங்கே கீழே இருக்கிற ஸ்ரீ லட்சுமி கணபதியை வணங்கி கும்பிட்டுப்போம். ஐயா, மொத்தத்திலேயே 18 சித்தர்கள். சரிங்க. 18 சித்தர் ஒருத்தர் கொங்கணர். சரிங்க. கொங்கண சித்தர் உலகமெங்கும் சுற்றி கடைசியில ஊதியூர் மலைக்கு வந்திருக்கிறார். ஊதியூர் மலைக்கு வந்து 800 ஆண்டுகள் தவம் இருந்திருக்கிறார். தவம் இருந்து திருப்பதியில் போய் ஜீவசமாதியா இருக்கிறார். அப்ப 18 சித்தர்களுக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்களையே 300 வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஜீவஜோதியான நம்ம தம்பிரான் சித்தர். கொங்கண சித்தருக்கு சீடர். சரி சரி. அவருடைய சீடர் இல்லைங்களா? அப்போ அவருடைய சன்னிதானத்துல மக்கள்லாம் கஷ்டம் வர்றாங்க. கஷ்டத்தையும் மட்டும் தீர்த்தா பத்தாது, செல்வத்தையும் கொடுக்கணுங்கிற உத்தரப்படி லட்சுமி கணபதி. லட்சுமி கணபதி அப்படிங்கறது பார்க்கறது அபூர்வம். 1000 இடத்துல விநாயகர் பார்க்கலாம், 1000க்கு 5 இடத்துல லட்சுமி கணபதி. இந்த லட்சுமி கணபதியுடைய பலன்கள், லட்சுமியோட இருக்கிற கணபதி இங்க மட்டும்தான். அங்க மட்டும்தான். அந்த லட்சுமி கணபதியுடைய பலன்கள் மக்களுக்கு நீண்ட நாள் இயங்காத தொழிலெல்லாம் இயங்கும். நீண்ட நாள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்களாம் பேசுறதுக்கு வர்றாங்க. நீண்ட நாள் விற்காத பொருள் எல்லாம் வித்து கொடுக்குறாரு. நீண்ட நாள் வாங்குறவங்க வாங்கி கொடுக்குறாரு. இழந்த சொத்தை மறுபடியும் உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. இந்த லட்சுமியினுடைய பவர். இதுதான் சந்தோஷமான செய்தி. அப்புறம் ஐயாவுக்குள்ள சொல்றேன், பார்க்கலாம் வாங்க. ஐயா, இது குகை. சொல்லுங்க. அதாவது கொங்கண சித்தருடைய சீடன் தவம் இருந்த குகை. இவர் தான் கொங்கண சித்தர், தம்பிரான் சித்தர். தம்பிரான் செட்டி தம்பிரான் சித்தர். அதாவது நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு விபத்துலயோ சிக்கிட்டோ ஏதாச்சும் உயிர்க்கிற மோசமான இதா இருந்தா தலை தப்பிச்சு தம்பராமணி, அடாடா எந்த சாமி மினிமமோ தம்பராமணிச்சு தப்பிச்சா தலை தப்பிச்சு தம்பராமணி சொல்லுவாங்க. அவருடைய சன்னிதானம் இந்த சன்னிதானம். அப்ப கொங்கண சித்தருக்கு ஒரு சீடர். 18 சித்தர்களுக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்களே 300 வருஷம் தவம் இருந்து ஐக்கியமான நம்ம தம்பிரான் சித்தர். இந்த ஜீவசமாதிக்குள்ள வந்துட்டால், இது ஜீவசமாதி கண்ணு, இந்த ஜீவசமாதிக்குள்ள வந்துட்டாலே நல்ல நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஐதீகம். 14 வருஷம் குழந்தை பாய்க்கும்ல இவர் கொடுக்குறாரு. 44 வருஷம் திருமணம் இங்க மாங்கலி பிச்சை கொடுக்குறாரு. நீண்ட நாள் உடனே சரியில்லை, எந்த ஆஸ்பத்திரியும் சரியாக மாட்டேங்குன்னு கடைசியில் இங்க வர்றாங்க. அமாவாசை இவர் அன்னதானம் கொடுக்குறாரு. இந்த அன்னதானம் 3 அமாவாசை தொடர்ச்சியா சாப்பிட்டா உடம்புல எந்த வியாதியுமே இல்லைங்கிறார். அப்படிங்கிற பாக்கியத்தை கொடுக்குறாரு. இந்த அன்னதானம் சாப்பிட்டாலும் குழந்தை பாக்கியம் கொடுக்குறவங்க, திருமணம் எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்குறாருன்னு. அமாவாசைக்கு அன்னதானம் பண்றோம், கிருத்திகைக்கு அன்னதானம் பண்றோம், உத்தராட்சத்துக்கு அன்னதானம் பண்றோம். இங்க அன்னதானத்தை இவர் கொடுக்க சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பூ போட்டு வாக்குன்னு சொல்றோம். இந்த திசையில தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் சொல்லிட்டு இந்த திசையில தான் நடக்கும். என்னென்ன கிழமைங்க? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 4 வரைக்கும் பார்க்க சொல்றேன் கண்ணு. இந்த இவருடைய உத்தரப்படி என்ன உத்தரவு அதை அப்படியே சொல்றோம். அப்ப உத்தரப்படி நடக்குது.
இந்த ஐதீகம் படி எங்கெங்கேயோ இதெல்லாம் வர்றாங்க. மக்களுக்கு ஐயா பரவாயில்லைங்கய்யா, சந்தோஷங்கய்யா. பூமி வித்துது, திருமணமாச்சு, குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு இங்க. அதிகமா அன்னதானம் தான் இங்க. காரியம் நடந்தப்ப அன்னதானம் பண்ணுங்கிறார். இதோட என்ன வேணும் நம்மளுக்கு? காரியம் நடந்தா அன்னதானம் பண்றதுக்கு ஒடியாந்து ஒடியாந்து பண்ணுவாங்க சாமி. இந்த கோயிலுக்குள்ள வந்தாவே நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வேற தவறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சந்தோஷமான செய்தி தான் இவரு கொடுப்பாரு. கொஞ்சம் தின்னர் கொடுங்கய்யா. கயிறு கயிறு வந்து இங்கே கட்டுறீங்களா? கட்டிக்கலாம். புள்ள திருநூறு வாங்காம போகுது, வாங்கிடுச்சா? ஏன் சாமி? புள்ள திருநூறு வாங்காம போயிடுச்சு. சோத்தண்டி செட்டி தம்புரான் ஜீவ சமாதியை பார்த்துட்டு மேலே இருக்கிற கொங்கண சித்தருடைய குகையை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்கோம். பாதையை ஒத்தடி பாதையாகவும் இப்படி தான் இருக்குது, கரடு முரடாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். சித்தர்கள் வாழ்ந்த இடம் எல்லாமே இப்படி தான் இருக்கணும். இயற்கையோட இயற்கையாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது மட்டும்தான் சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல இருக்கிற அந்த வைப்ரேஷன் மாறாமல் இருக்கும். சேதமாகாமல் இருக்கிறதுக்கு வழி இது தான். பயணத்தை தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கோம். மீண்டும் வீடியோவில் வாங்க மற்ற விஷயங்களை பார்ப்போம். நம்ம எவ்வளோ இடங்களுக்கு போனாலும் இந்த கொங்கண சித்தர் கோவிலில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற அமைதி, ரம்யம், இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் எதுலையுமே நான் உணர்ந்ததாக தெரியலை. இப்போ நம்ம மேலே இதுக்கு மேலே கொங்கண சித்தர் கோவில் போயிட்டுருக்கோம். கீழே இருக்கிற அந்த செட்டி தம்புரான் ஜீவசமாதி அந்த இருக்கிற இடத்துல இருக்க பூசாரிங்களுடைய தன்மையும் பேச்சும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மிக மிக அற்புதமாக, பணம் காசுக்காக இல்லை, மக்களுடைய வளம், வாழ்வு, நலம் இதை மட்டுமே கருத்தில் கொண்டு எல்லாரும் நல்லா வரணும், இந்த கோவிலில் கும்பிட்டுட்டு போய் எல்லாத்துக்கான உடல் நலம், குடும்ப நலம் எல்லாமே கிடைக்கும்னு மிக அற்புதமாக அந்த ஒரு அருளாசியை வழங்குறாங்க. மேலும் இந்த இடம் குடும்பத்தோடு வர்றவங்களுக்கும் இல்லை மனக்குறையோடு வர்றவங்களுக்கும் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு குறை இருக்க இடமா இதை நான் உணர்றேன். நீங்களும் தவறாமல் இந்த இடத்துக்கு வந்து ஒரு டைம் உங்களுடைய அருளை பெற்று, இந்த செட்டி தம்புரான் அருள், முருகனுடைய அருள், கொங்கண சித்தனுடைய அருள், இவங்களுடைய அருள்லாம் பெற்று உங்களுடைய உணர்வுகளை இதில் பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்லது கிடைக்கும். வாங்க தொடர்ந்து பயணத்தை. இப்போ நம்ம கொங்கண சித்தர் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ நம்ம வழிபட்டுட்டு இங்கே இருக்கிற கோயிலினுடைய பூசாரி ஐயா சிவசுப்ரமணியம் அவர்கிட்ட அந்த கோயிலினுடைய சிறப்புகள், இந்த கோயில் எந்த காலத்தில் பூஜை நடக்குது, என்னென்ன விசேஷங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வாங்க முதல்ல கோயிலை சுற்றி வந்துக்குவோம். அது கோயில் ஒரு சுற்றி வந்துட்டோம். இப்போ இந்த கோவிலினுடைய சிறப்புகள், இந்த கோவிலில் எந்தெந்த நாளில் விசேஷங்கள் நடக்குது, என்னென்ன பூஜை நடக்குது அப்படிங்கிறத இந்த கோவிலுடைய பூசாரி கோவில் ஊழியர் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயா இது கொஞ்சம் ஐயா சொல்லுங்க. இப்போ இந்த கோவில் என்ன கோவில், இங்கே இருக்கிற மூலவர் யாரு, இவருடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிறப்பாக சொல்லுங்க. வணக்கங்க. இது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் ஊதியூர் கிராமத்தில் இருக்கிற பொன்னூதி மாமலை அப்படின்ற கொங்கண சித்தர் சீடர்களோட வாழ்ந்து வரமாங்கின இடம் அது. இந்த இடத்துல 800 வருஷம் ஐயா வந்து தவம் பண்ணி சொர்ண ஆகாசன பைரவர்கிட்ட வரம் வாங்கி இங்கேருந்து போய் திருப்பதி உருவாக்கி திருப்பதியில் ஜீவசமாதி ஐயா அடைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து கோயில் எல்லா நாளும் வருஷம் பூரா திறந்துருக்கும். அதே மாதிரி வருஷம் முழுக்க அன்னதானம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். இங்கே பரம்பரையாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் 3 பூசாரிங்க. ஒருத்தர் பேர் வந்து தேவதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இன்னொருத்தங்க சிவாச்சலம் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து அவர் தம்பி ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க. 3 பேர் வந்து தொடர்ந்து
மாசத்துல இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வருஷம் பூரா கோயில் திறந்திருக்கும். எல்லா நாளுமே கோயிலுக்கு நீங்க வரலாம். இது ஐயா இங்க வந்து வாழ்ந்து இங்க ரசவாதம் செஞ்சதா வந்து வரலாறு. இங்க இருந்து தான் போய் திருப்பதி உருவாக்குறாரு. திருப்பதி உருவாக்கி திருப்பதியில ஐயா ஜீவசமாதி அடைகிறார். இந்த மலையில இருக்கிற சிறப்பு என்னன்னா, இங்க செய்யற மூலிகை கசாயம். இந்த கசாயம் வந்து ஐயாவோட பாடல்கள்ல இருக்கிற வரிகளின்படி இங்க மூலிகை கசாயம் இவங்க பரம்பரை பரம்பரையா இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது. பிளட்டை வந்து டயாலிஸ் பண்ற மாதிரி பிளட் கம்ப்ளீட் பியூரிஃபை பண்ணுது. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, சுகருக்காக 3 நேரம் இன்சுலின் எடுத்துக்கிறவங்களே இந்த கசாயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வெறும் 90 நாள்ல அடுத்த டெஸ்ட்டுக்கு அவங்க போறப்போ, டாக்டரே வந்து இன்சுலினை நிறுத்திட்டு அவங்கள டேப்லெட்டுக்கு மாத்துவாரு. இந்த மாதிரி படிப்படியா குறைஞ்சிரும். அடுத்த 90 நாளுக்கு அப்புறம் அவங்க டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இந்த மூலிகை கசாயம் வந்து இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல பக்தர்களுக்கு குடிக்கிறதுக்கு தனியா வச்சிருப்பாங்க. பிற நாட்கள்ல வந்து வாங்கிட்டு போறதுக்கு மட்டும் இருக்கும். நீங்க வாங்கி கொண்டு போய் அதை உபயோகப்படுத்தலாம். இங்க இருக்கிறது வந்து அது இப்ப சுகர்ன்னு சொன்னோன்னே சுகருக்கு மட்டும் கிடையவே கிடையாது. நம்ம இப்போ குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து ஒரு 10 வயசு, 11 வயசுலயே பெரிய பிள்ளைங்க ஆயிட்டு, அவங்க படுற சிரமங்கள் எவ்வளவோ, அந்த குழந்தைங்கள ஒரு மண்டலம் இந்த கசாயம் குடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கான மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. இந்த கசாயம் வந்து எந்தெந்த பூஜை தினத்துலயா தர்றீங்க பக்தர்களுக்கு? அதாவது இப்ப ஒவ்வொரு பிரதோஷத்த ராத்திரியிலயும் இங்க பிரதோஷத்தப்போ அடுப்பு பத்த வைக்குவாங்க. சரி, சரி. 13 மணி நேரம் அந்த கசாயம் காய்ச்சுவாங்க. சரி. காய்ச்சறப்போ வந்து அது 13 மணி நேரம் கழிச்சு அத வடிச்சு எடுத்து ஐயாக்கு அபிஷேகம் பண்ணி, அத வந்து குடிக்கிறதுக்கு குடுக்கறதும் சரி. இதுக்குமே தருவாங்க இங்க. நானும் வந்து இங்க பக்கத்துல இருக்கிற காங்கேயம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கிறவங்க. சரி. எப்பயெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, அப்பயெல்லாம் வந்து கோயில்ல சின்ன சின்ன பணிகள் செஞ்சுக்கிட்டு ஐயா கிட்ட வந்து இருப்போம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு இருக்கும். சரி. குடிக்கிறதுக்கு பக்தர்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க மூலிகை கசாயம். ஏற்கனவே தயாரிச்சத வந்து ஸ்டாக் வச்சிருப்பீங்க. இல்ல அந்த 15 நாளைக்கு ஒரு தடவ செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓ! சரி. இந்த முறக்காரங்க பூசாரி ஒரு ஒரு தடவ காய்ச்சுவாரு. அடுத்த முறை பூசாரி ஒரு தடவ காய்ச்சுவாரு. பிரதோஷத்து நேரத்துல அடுப்பு வந்து இங்க மூலிகை கசாயத்துக்காக தனியா பத்த வைக்குவாங்க. பத்த வச்சு எடுப்பாங்க. ஒரு 200ல இருந்து அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு வந்து அதுல போடுற மூலிகைகள் வந்து மாறும். 200, மூலிகைலாம் 200 நம்ம இந்த சுற்றுப்பகுதியில இருந்து இங்க இல்லைங்கய்யா. வெளிய வெளிய தோட்டத்துல வச்சு நடத்துறவங்க, திருவண்ணாமலை, சதுரகிரி இந்த மாரி இதுல இருந்து எல்லாம் வருது. சரி, சரி. ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் வருது. நம்ம மலை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து எதுவும் எடுக்கக்கூடாது. சரி, சரி. எடுக்கக்கூடாது. அதனால இங்க அது கிடையாது. அங்கருந்து கொண்டு வரத இவங்க காய்ச்சி அத குடுக்குறாங்க. சரி. வாய்ப்புகள் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த கலந்துக்கோங்க. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் பகல்ல யாக பூஜை நடக்கும். சரி. பகல் 11:30 மணிக்கு மேல யாகம் நடக்கும். நீங்க வந்து அந்த நாட்கள்ல கோயில்ல வந்து தங்கலாம். சரி. இரவு தங்கலாம். அது பூசாரி ராமசாமி ஐயாவுடைய முறை. சரி, சரி. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியும் அவரோட முறை. அதே மாரி ஐயாவோட குரு பூஜை. சித்திரையில வர்ற உத்திராடம். சித்திரை மாசத்துல வர்ற உத்திராட நட்சத்திரம் வந்து ஐயாவோட குரு பூஜை. அதுவும் வந்து ராமசாமி அண்ணா முறையில வரும். அது சிறப்பா 3 நாளைக்கு அத வந்து செய்வாங்க. ஐயாவுடைய பிறந்த தினம் கொண்டாடுவாங்க. வாய்ப்புகள் ஏற்படுத்தி வாங்க. இந்த கோயில பத்தின தகவல்கள் அங்க இருக்கிற தொலைபேசி எண்கள வச்சுக்கோங்க. சரி. அத இது பண்ணுங்க. கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான பதில்கள் வரும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும், இத பார்க்குறவங்களுக்கு, மலைக்கு வர்றப்போ தயவு செஞ்சு கேரி பேக்கும், வாட்டர் கேனும் கொண்டு வர வேண்டாம். சரி. முக்கியமா வனவிலங்குகளுக்கு, அதாவது குரங்குகளோட இதுக்கு உணவு குடுக்க வேண்டாம். சரி. இப்ப அத குடுத்து பழக்கி, அவங்க வந்து காட்டுக்குள்ள போய் எடுக்கிறத மறந்துட்டு, இப்ப வர்றவங்க பைய புடுங்குறாங்க. சரி. நம்மளோட காரத்த அத ம், ம். உட்கொள்ள ஆரம்பிச்சு அத பண்றாங்க. தயவு செஞ்சு இத தவிர்த்துருங்க. நல்லபடியா கொங்கனோட அருளாசிகள் எப்பயுமே எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி. சிவாய. நன்றி. சிவாய.
இப்போ நம்ம கொங்கண சித்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இப்போ கொங்கண சித்தர் ஆலயத்துடைய பூசாரி இருக்காரு. அவர் வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு, கொங்கண சித்தருடைய வரலாறு இருப்பாரு. ஐயா இப்போ சொல்லுங்க. சாமி இந்த குங்கணம் ஆலயம் கொங்கண சித்தர் பத்தின வரலாறு சொல்லுங்க மக்களுக்கு. குங்கண சித்தருக்கு வணக்கம். குங்கண சித்தர் என்றது பொன்னூதி மாமலை குங்கண சித்தர். அவர் பிறந்தது இப்போ, அதாவது அவருக்கு தனிமுகம் ஊத்துறது இடி விழுந்த சுனை. அவருக்கு தனிமுகம் ஊத்துற இடி விழுந்த சுனை. அவர் சுயம்பு 60 அடி பாறையில் மூஞ்சியை மட்டும் செதுக்குனது. அதாவது அவருக்கு நேருக்கு நேர் எதுக்காக இருக்கிறது சந்திரகாந்த பாறை. அவருக்கு நேர் எதுக்க இருக்கிறது சந்திரகாந்த பாறை. அதுக்கு மேலே அவர் இருக்கிறது தவமன்னு குகை. மேலே தவமன்னு குகை நேரு பழனியாண்டவர் போவருக்கு நேரடியான கனெக்ஷன். அவருக்கு நேரடியான கனெக்ஷன் அவருக்கு போவருக்கு. அதிலிருந்து மேலே மறுபடி திருப்பதி ஆண்டவனுக்கு நேரடியாக இவரோட கனெக்ஷன் திருப்பதி ஆண்டவன்கிட்ட வலது பக்கத்திலேயே இருக்கார். திருப்பதி இவர் சொன்னதுனால தான் அவர் வெங்கடாச்சலபதியின் அறிவிச்சது. இவர் அறிவிச்சது தான் வெங்கடாச்சலபதி. அதாவது அவர் சுத்தமான திருவேங்கட சுப்பிரமணியர் தான். 16 மலையிலிருந்து 7 மலைக்கு வந்து நின்று இந்த இடத்துல எனக்கு இடம் வேணும், எனக்கு நான் இருக்கிறதுக்கு இடம் வேணும்னு அவருக்கு கேட்குற போது, சுப்பிரமணியர் கேட்குற போது, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் உன்னை விட்டு போகிறேன், நாளை காலையில் வெங்கடாச்சலபதியை காட்சி கொடுத்தா நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ காலையில் 5 மணிக்கு பார்க்குற போது சிவனை 2 பேர் இப்படி சொல்கிறாங்களேன்னு சிவன் அதுக்கு என்ன பண்ணுறாரு, துவாரத்து வழியாக போய் கதவு மொட்டை வழியாக போய் பட்ட நாமமும் சங்கு சக்கரமும் வச்சுட்டு வர்றார். அப்போது அதுக்கு பிறகு காலையில் எழுந்து பார்க்குற போது இவர் அந்த ரூபத்தில் வெங்கடாச்சலபதியை காட்சி கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு போது தான் அவருக்கு உண்டானது ஏன் கஷ்டப்பட்டு நாம் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ எல்லாருமா செங்கப்பட்டு மேலே போகிற ஆண்டவங்கிட்ட, அதாவது கஷ்டமாகப்பட்டது. அவர் ஜலம் 24 மணி நேரத்துக்கு வாங்க பார்த்தனால தான் அவருக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு இவ்வளவு ஒரு அங்கங்கே நிறுத்தி வச்சு அவரை பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகிறதுன்னா, அவரோட கஷ்டத்துக்கு ஆளாகணும்னு அந்த 24 மணி நேரம் வாங்கின பூஜைக்கு தான் அவர் வாங்குற ஒரு வரம் அந்த அளவுக்கு கடினமான ஒரு வரத்தில் இருக்கார். அதாவது அவர் எவ்வளோ ஓட அந்த வரமாகப்பட்டது ஜலம் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை அபிஷேகம் எத்தனை பொருள் என்ன பண்ணினாலும் அந்த ஜலமாகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. அதனால தான் அவர் இருக்கிறதே அதில் இருக்கிறோம். கொங்கு நாட்டை சொன்னால் கொங்கு நாட்டுக்கு போனால் நான் மெட்ராஸ் 1942 2ஆக பிரித்து நம்மளுக்கு மெட்ராஸ் வேணும்னு நம்ம கேட்டதுனால அதுக்கு பிறகு மெட்ராஸை பிரிச்சுட்டு நான் வாங்கிட்டோம்னா கொங்கு நாட்டுக்கு போனால் கொங்கு நாட்டுக்கு தான் சேரு, ஆந்திராவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் சேராதுன்னு சொல்கிறதுனால அதுக்கு பிறகு தான் ரெட்டி அறிவிக்கிறார். பூச நேரத்துக்கு மட்டும் இவருக்கு பண்ணி பாய்க்கு நேரம் பூரா வெங்கடாச்சலபதிக்கு பண்ண சொல்லி அவர் அறிவித்தார். அறிவித்த நேரத்திலேயே அவர் போயிட்டார். அதுக்கும் பிறகு தான் அந்த பூச நேரத்துக்கு காலத்துக்கு மட்டும் இவருக்கு பண்ணி பாய்க்கு நேரம் பூரா அவருக்கு பண்ணுறோம். மெட்ராஸில் நம்மளை 1942 பிரித்ததுக்கு பிறகு தான் இவருக்கு பூச நேரத்துக்கு மட்டும் பண்ணி பாய்க்கு நேரம் பூரா அவருக்கு பண்ணுறது. இப்போ இங்கே கொங்கண சித்தருக்கு பக்தர்கள் வைக்கிற வேண்டுதல்கள் என்ன வைக்கிறாங்க, என்ன வேண்டுதல் இவர்கிட்ட நல்லா நிறைவேறணுங்க? அதாவது ஒரு பொன்னூதி மாவளை அப்படின்னு சொன்னால் தங்கத்தை பசுமாக்கி கையில் எடுக்கிறது இவர்கிட்ட அந்த சக்தி இருக்குது. அதாவது பழனியாண்டவர் போறாருன்னா அங்கிருந்து பழனியாண்டவரும் முருகனும் போவாருக்கு 3 முருகன் செஞ்சது. அதாவது நவவாசானத்தில் பொங்கணர், கோரக்கர், அகஸ்தியர், புலிப்பாணி, அதுக்கு 5 பேரும் சேர்ந்து தான் முருகன் நவவாசானத்தில் செஞ்சது. 3 முருகன் செஞ்சதில் 2 முருகன் இருக்கார், 1 முருகன் வெளிநாட்டில் இருக்கார். 3 முருகன் செஞ்சது. ஒரு முருகன் பழனி முருகன், இன்னொரு பூம்பாறை முருகன் கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கார் முருகன். அது பிறகுதான் இவர் மாறனா நடக்க வருதுன்னா சிவங்கிட்ட போய் நாம் கொக்கென்று நினைத்தாயா கொங்கனான்னா அவர் பசிக்குதுன்னு சாப்பாடு போடுன்னு சொல்லி சிவங்கிட்ட போய் கேட்க போகும்போது மேலே போவையில் கொக்கு இருந்து மேலே பேஞ்சிருது. அதனால் அதுக்கு முறவு நாம் மறுபடியும் அவர்கிட்ட சிவங்கிட்ட போய் பார்வதிகிட்ட கேட்குற போது ஒரு 1/4 மணி நேரம் தாமதமாக வராங்க. நான் கொங்கணம் வந்திருக்கிறேன்,
நீ இப்படி என்னை தாமதமாக நினைக்கிறீங்களே, வசைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற போது, அப்போ தான் பார்வதி சொல்கிறாப்புல, புக்கென்று நினைத்தாயா குங்கணா, புக்கென்று நினைத்தாயா குங்கணா, நீ எந்த இடத்திலிருந்து வர்றையோ அந்த இடத்திலிருந்து நாங்கள் நீ என்ன பண்ணிட்டு வராங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம், இந்த மாதிரி வந்திருக்கிறோம் அப்படிங்க. அவர் பொண்ணாம் திருவோடு இருக்கிறோம்ல, அந்த காசை எடுத்து அவங்க கையில் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அந்த காசை எடுத்து கொடுத்து தங்கமாகுது, அந்த தங்கத்தை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கன்னு அவருக்கு பொங்கலர் சொல்கிறாரு. அப்போது சிவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நீ சொல்கிறீங்கிற போது பொங்கலை எதுக்கு பசிக்கு தானே வந்திருக்காரு, அப்போ நான் அதை விட நான் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி விபூதி எடுத்து பாறையில் போடுறாரு. போட்டால் அது பூராமே தங்கமாக இருக்குது. அப்போ அவர் சாப்பிடுவாரா, அவர் பசிக்குத்தானே வந்திருக்காரு, அவரை விட நம்மளுக்கு மேலே சக்தி இருக்குதுங்கிற மாதிரி வந்து தான் இங்கே வந்து உட்கார்ந்தது. அவர் இங்கே 800 வருஷம், சேலத்தில் வேலமாவளத்தில் 600 வருஷம், பாக்கி இருக்கிறது பூரா திருப்பதி ஆண்டவங்கிட்ட. இப்போ இருக்கிற நடைமுறை இப்போ 2000 வருஷம் இது ஆண்டுக்கு, இது 2000 வருஷத்துக்கு மேலே ஆகி போய்கிட்டு இருக்கு. அதாவது பழைய கட்டடம் இது 2000 வருஷம் ஆகுது. அது கூட சேர்ந்தது பொங்க மடம், அதாவது பாவுகள்லேயே போட்டு கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னையே. இதெல்லாம் இப்போ நம்ம சிமிச்சிட்டுலாம் இப்போ போட்டது. இது இவர் ஐதீகம், இவர் தான் இருக்கிறதே. என்ன கேட்டாலும் கிடைக்கும், சரிங்க, வேண்டுதல்கள் நிறைவேறுது. என்ன வேணாலும் இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சா சும்மாவெல்லாம் வர முடியாது. அவரோட அனுமதி பெற்றுத்தான் இந்த இடத்துக்கு வரணும்னு. அந்த கார் வந்ததுன்னா நீ கார் இங்கேயே வந்தாலும் பழனி போகும், மதுரை தான் போகும். கார் இந்த இடத்துல நிற்காது. வரும்போதே அங்கேயே ஒரு தடங்கள் ஆகும். அந்த நேரங்காலம் வந்துன்னு சொன்னாதான் இந்த இடத்துக்குள்ளேயே வர முடியும், மலை ஏற முடியும். இவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால வர முடியும். வேற எல்லாம் எல்லா சாமியோட போனோம், பார்த்தோம், முடிச்சோம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சௌரியமாக சொல்லிட்டு வர முடியாது. இங்கே எதுவும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு உண்டான வழி எந்த ஒரு இதுவும் நடக்காது. நன்றிங்க, அந்த கோயிலை பற்றி சொன்னதுக்கு நன்றி. மேலும் இந்த கோவிலுக்கு உங்களுடைய வர்ற பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களால சுருக்கம் என்ன, ஆண்டவன் வர்றவங்களுக்கு அன்னதானம், நம்மளால முடிஞ்சது அன்னதானம் போட்டிருப்போம். அவங்க கொடுக்குற அன்னதானத்தையும் வச்சு நாங்கள் சேர்த்து மந்தவங்களுக்கு இல்லைங்காத 3 பூசாரியும் நிற்காத போடுவோம். அன்னதானம்ங்கிறது எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த அன்னதானம் நடக்கும். அதாவது நாம் அவங்களாக செய்கிறத நாங்கள் கூட போட்டு எல்லாம் செய்கிறதா. சரிங்க, நன்றிங்க. இப்போ நாம் இருக்கிற இடம் கொங்கணச்சித்தருடைய ஆலயம். அதுக்கு நேர் மேலே தெரிகிற அந்த மலை வந்து கொங்கணச்சித்தர் வந்து தவம் பண்ண இடம். அந்த குகைக்கு நம்ம அடுத்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சுனை இருக்குது, தீர்த்த சுனை. இந்த கிணறுங்கிறது இப்போ வரலையும் தண்ணி இருக்குது. இது வந்து ஒரு நேரத்தில் அவருடைய சக்தியால் மின்னலை கொண்டு உருவாக்கி ஒரு சுனையை உருவாக்கினதாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேலே கொங்கணச்சித்தர் தவம் பண்ண குகைக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன குகை, இந்த வழியில் போக வேணான்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து மார்க் பண்ணி வேற குகை வழியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த வழியாக போவோம். பார்த்து கவனமா. ஆப் பண்ணிருமாப்ல, அங்கே போயிருக்கலாம். வந்துட்டோம் உள்ள, கொங்கணச்சித்தர் குகைக்கு உள்ள அவர் தவம் பண்ண இடத்துக்கு உள்ள வர்றோம். இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இறங்கணும். உள்ள அப்படியே வாங்க. இப்போ நம்ம கொங்கணச்சித்தர் குகைக்கு உள்ள வர்றோம். வழி கொஞ்சம் நின்று பார்த்து இறங்க மாதிரி தான் இருக்கு.
இப்படி வாங்க. இந்த இடத்துல ஒரு நந்தி சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி ஒன்று இருக்கு. இவரை தான் நம்ம தேடி வந்த கொங்கண சித்தர். இவருக்கு முன்னாடி இப்போ ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிக்குவோம். கீழே நம்மளுடைய சித்தனுடைய நம்ம கொங்கண சித்தனுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல இருந்து இந்த பூனை எதுக்கான்னு தெரியல, நம்ம பின்னாடி கூடவே வருது. நமக்கு வழிகாட்டுதலா வந்துச்சா இல்லை கூட இருக்க சித்தர்களான்னு தெரியல. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. போதும், அப்படியே நம்ம வந்து குகை வழியா வெளியே கிளம்பிடுவோம். கட்டுங்க. இந்த பாறையில் இந்த குகையில் இந்த வழியாக நம்ம உள்ளே போயிட்டு மிச்சம் இருக்க பக்தர்கள் வர்றாங்க வெளியே, இந்த வழியாக தான் வெளியே வரணும். வெளியே வர்றாங்க. வெளிச்சத்தை பார்த்துட்டா போயிருக்கு. வந்துட்டாரு ஒருத்தர், வந்துட்டார் வெளியில். வாங்க. நம்ம மேலே கொங்கண சித்தருடைய ஆலயம், அவர் தவம் பண்ண இடம், கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். கீழே ஒரு 10 நிமிஷம் போனோம்னா அடிவாரம் வந்து இறங்கிடலாம். இந்த ஆலயத்தில் நம்ம வந்தது வரலையும் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. நிறையா பேர் வேண்டுதலுக்காக இவ்வளவு கஷ்டமான படிக்கட்டையும் ஏறி வந்துட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க, வேண்டுதல் நிறைவேறிச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கோயிலுடைய வரலாறு, இது பக்தர்களுடைய வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறிச்சு, என்னென்ன மாதிரி இந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்ம அவங்க கோயிலுடைய பூசாரிகள் ப்ளஸ் ஊழியர்கள் சொல்ல கேட்டோம். நீங்களும் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு மறக்காமல் ஒரு டைம் வாங்க. இந்த கோவில் இருக்கிற இடம் தாராபுரம் காங்கேயத்துக்கு சென்றில் ஊதியூருங்கிற இடத்துல இருக்குது. மிக அற்புதமான ஒரு சித்தருடைய முருகனுடைய ஆலயம் கீழே இருக்குது. மேலே இருக்கிறது இந்த கொங்கண சித்தர் அப்படிங்கிறத நம்ம நிறையா பேர்த்துக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. இந்த கொங்கண சித்தருடைய ஜீவ சமாதியின் மேலே தான் இன்னைக்கு நம்ம வந்து வழிபடுற திருப்பதி ஏழுமலையானுடைய ஆலயமே இந்த கொங்கண சித்தருடைய ஜீவ சமாதி மேலே தான் இருக்குன்னு இருக்காங்க. இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படிங்கிற வர வாங்கி வந்ததுனால, இவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்வமும் பொன்னும் பொருளும் அவ்வளோ செல்வாக்கா கொட்டுதுங்கிறது ஐதீகம். இதை இங்கே சொல்கிறவங்களுக்கு தான் நான் கேட்டிருக்கேன். அதனால் தொழிலில் கஷ்டப்படுறவங்க, வறுமையில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வளமும் செல்வம் வரணும்னா இந்த கொங்கண சித்தருடைய வழிபாடு, இவருடைய ஆசி இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்குங்கிறது இங்கே இருக்க பூசாரிகள் சொல்லி இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.